தேவைகள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. பணம் படைத்தவர்கள் சந்தோஷத்துக்காக இயங்குவாங்க. பணம் இல்லைனாலும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவங்க பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் இயங்குவாங்க. இதுதான் மனித இயல்பு. இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடும் மனசுக்கு நமக்கு கிடைத்த நம்ம கிட்ட இருக்கிற அழகான வாழ்க்கையோட அருமையை உணர்த்த மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் ருத்ரன் வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. டாக்டர், இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படி இல்ல டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கிறது அவங்களே அதை எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்றது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சாவே தெரியும். நம்ம செய்யற காரியம் நமக்கு ரிலாக்ஸ்டா செய்ய முடியுதா, இல்ல கஷ்டப்பட்டு செய்யறோமா, ஒரு அவசரத்துல செய்யறோமா, நமக்கு இந்த டைம்குள்ள முடிக்கணுமேன்னு உள்ளுக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்கா, செய்யும் போது அதுல ஒரு மகிழ்ச்சியே இல்லாம செய்யறோமா, இதெல்லாம் இருந்தா செய்யற வேலையில அந்த வாழ்க்கையின் அந்த கட்டத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக டிப்ரெஷன் மனச்சோர்வு எப்போ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஏற்கனவே எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ டிவில இந்த நிகழ்ச்சியை நான் விடாம பார்ப்பேன்னா அந்த நிகழ்ச்சி வந்தா கூட நான் எழுந்து போயிடுவேன். இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு முகத்துல லைட்டா ஒரு புன்னகை வரும்னா அந்த பாட்டு கேட்டா கூட அப்படின்னு தோணும். தென் காலையில எழுந்து பேப்பர் படிக்கிறது பழக்கம்னா அப்படி சும்மா புரட்டி பார்த்துட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி ஏற்கனவே நாம் பிடித்து நமக்கு மகிழ்ச்சி தந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிப்படியா நம்ம கிட்ட குறைஞ்சிட்டே வரும். பிளஸ் கூடவே தூக்கம் இல்லாம இருக்கும், கவனம் குறைவா இருக்கும், அப்புறம் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் அப்படியே கவ்விக்கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் இது மோசமாகிக் கொண்டே வரும். இதுதான் டிப்ரெஷன். இப்போ சென்னையில இருந்து நீலா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நீலா. மேடம், எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது. சரி. அப்புறம் கை கால்லாம் மரத்து போகுது. அப்பப்ப நரம்பு வீக்கு அந்த மாதிரி இருக்குது. அது நரம்பு வீக்குனால இருக்குமா இல்ல மனநல பிரச்சனை ஏதாவது இருக்குமா? பாருமா. ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வயசுமா? எனக்கு வயசு 46. ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா? இல்ல, நான் அந்த டாக்டரையும் போய் பார்த்தேன். அவங்க மெனோபாஸ் பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்தேன். அவங்க மாத்திரை சாப்பிட்ட உடனே என்னாச்சுன்னா அந்த முதுகு முள்ளு எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்ப வேர்வை மட்டும் தான் பிரச்சனையாமா? ஆமா, வேர்வை, அப்புறம் நரம்பு வீக்கா இருக்குது. நரம்பு வீக்குன்னு எப்படிமா சொல்ற? அது நல்லா மரத்து போயிடுது. அப்புறம் கை கால்லாம் ஒரு மாதிரி வெள்ள வெள்ளம் அந்த மாதிரி ஆயிடுது. சுகர் இருக்கா? சுகர்லாம் இல்ல, டெஸ்ட் பண்றோம். சுகர் இல்ல, இது தைராய்டு இல்ல, எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம். உடம்பு நம்ம மரத்து போகுது அப்படின்றது எடுத்த உடனே ஒரு மனநல பிரச்சனை கிடையாதுமா. அது பொதுவாக நரம்பு சார்ந்த விஷயம்தான். இல்லனா சில சமயம் முதுகு தண்டுலயோ இல்ல நம்ம ஜாயிண்ட்லயோ இந்த எலும்புகளுக்கு இடையே இந்த குட்டி நரம்பு, பெரிய நரம்புகள் இருந்தாக்கா அது செயலே போயிடும். குட்டி நரம்பு ஏதாவது கொஞ்சம் சிக்கல்ல அழுத்தம் அது மேல இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி மரத்து போன விஷயங்கள்லாம் வரும். ஸோ இப்போ எடுத்த உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்லாம் தேவையில்லை. முதல்ல ஒரு நியூராலஜிஸ்டையோ ஒரு ஆர்த்தோபெடிஷனையோ நீங்க போய் பாருங்க. இல்ல, டாக்டர் சொன்ன மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்ல. அதனால நீங்க மனநல மருத்துவர் அணுக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மத்த ஸ்பெஷலிஸ்ட் அணுகி நரம்பு சம்பந்தமான மருத்துவர் அணுகுனீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத அவர் உங்களுக்கு சொல்லுவார். அடுத்ததா காரைக்கால்ல இருந்து நிஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நிஷா. வணக்கம். சொல்லுங்கம்மா. சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? சொல்லுங்க. எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்க, அவங்க இணைப்புல இல்ல. சரி. இல்ல டாக்டர், இப்ப அவங்க கேட்டாங்கல்ல எனக்கு மரத்து போகுது இந்த மாதிரி. இப்ப எல்லாருமே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இமிடியேட்டா அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லம்மா, இங்க ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கூட சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த டாக்டர் கிட்ட இதுதான் கேட்கணும் இல்ல. ஒரு ட்ரெயின்லயே நீங்க ஒரு டாக்டர்னு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுட்டாக்கா ஒரு ரொம்ப அல்பமா உபயோகமே இல்லாம உனக்கு இது வரைக்கும் கவனத்திலேயே வராத ஒரு பிரச்சனை கூட இது என்ன டாக்டர் எனக்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு கேட்கறது அது ஒரு பழக்கம். ஸோ அண்ட் மோரோவர் எல்லாத்தையுமே சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும்னு இப்ப நினைக்க ஆரம்பிக்கல. அந்த அளவுக்கு மனநலம் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் இந்த சமுதாயத்துல வரல. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு ஃபேஷனா நான் யோகா பண்றேன், நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படின்லாம் ஸ்டைலா சொல்லிக்கிற மாதிரி நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறேன், நான் கவுன்சிலிங் போறேன்னு சொல்லிக்கிறதா ஒரு குட்டி ஸ்டைலா சில குறிப்பிட்ட வட்டத்துல இருக்கு. மற்றபடி
மக்களுக்கு உண்மையான நோய் என்ன, அதன் அறிகுறி என்ன, எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், எவ்வளவு தூரம் நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும்ன்றத பத்தியான முழுமையான விழிப்புணர்வு இன்னும் தேவையான அளவு வரல. அடுத்ததா சென்னையில இருந்து ஸ்ரீராம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஸ்ரீராம். டாக்டர் பேசலாமா? பேசலாங்க, சொல்லுங்க. அதான் மேடம், நான் ஒரு 8 இயர்ஸ் டேப்லெட் போட்டுருக்கேன், நைட்ல தூங்க வரலன்னு. சரி. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பாத்துட்டு இருக்கேன், திருநாவுக்கரசு டாக்டருங்க. ஹலோ, சொல்லுங்க. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு நார்மல் லைஃப் இருக்க மாட்டேங்குது. ஒரு 2 இயர்ஸ் மாத்திரை டேப்லெட் திருநாவுக்கரசு கொடுத்த டேப்லெட் விட்டுட்டேன், ஒரு வாரமா போடாத. அந்த டேப்லெட் விட்டு இருந்து வந்து பொருள் எல்லாம் தூக்கி அடிச்சு அவ்வளவு ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு 2 இயர்ஸ் வீட்டுல தான் இருக்கு. ஒரு ஜாப் வந்து எதுவுமே போய் என்னால அங்க நிக்க முடியல. ஒரு ஸ்டாண்டர்டா காலையில ஒரு மாதிரி இருக்கு, மதியானம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பயம் மாதிரி வருது திடீர்னு. நல்லா இருக்குது, எந்த நேரம் அது வருதுன்னு சொல்ல முடியல. கரெக்ட். இப்ப வந்து இருக்கு, ஒரு 4 பேர் 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்னால ஒரு நார்மலா பேச முடியல, ஒரு பயமா இருக்கு. நம்ம ஒண்ணு பேசினா அவங்க எதனா பதில் வேற என்ன சொல்லிடுவாங்களோ, அந்த நார்மல் அந்த காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த ரொட்டீன் லைஃப் இருக்க மாட்டேங்குது. ஓகே, பாருப்பா, ஏற்கனவே வந்து ஒரு டாக்டர் பாத்திருக்க, சில வருஷமா மருந்து சாப்பிட்டிருக்க. அந்த மருந்து சாப்பிடறத நிறுத்தின உடனே உனக்கு வந்து வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் உடைக்கிற அளவுக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி உன்னுடைய உணர்ச்சிகள் பொங்கி வெளியே வருதுன்னா இன்னும் நீ முழுமையா குணமடையலன்னு தான் அர்த்தம். 8 வருஷமா சாப்பிடுறேன், 10 வருஷமா சாப்பிடுறேன்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு கணக்கா நம்ம எடுத்துக்க கூடாது. பேசிக்கா தொடர்ந்து சாப்பிட்டோமா, முறையா சாப்பிட்டோமா, அந்த டாக்டர் சொன்ன அந்த நேரத்துக்கு போய் இந்த மருந்தை நான் இன்னும் சாப்பிடலாமா, கூட்டலாமா, குறைக்கலாமான்னு கேட்டோமான்னு பாக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்துகளை ஒரு 3 மாசம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்த உடனே நம்ம நிறுத்தி பார்ப்போமே நிறுத்துவாங்க. நிறுத்தின உடனே மறுநாளே உங்களுக்கு திருப்பி அந்த நோய் வந்துடாது. ஒரு 6 வாரத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள திரும்ப அதன் அறிகுறிகள் ஆரம்பிக்கும். 3 மாசத்துக்குள்ள திருப்பி பழைய நிலைமைக்கு போவீங்க. மறுபடியும் அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏற்கனவே பண்ண 3 மாசமும் அடுத்த 3 மாசமும் வேஸ்ட், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆகும். சோ நீங்க மொத்தமா ஒரு கணக்குன்னு சொல்றீங்க இல்லையா, 8 வருஷம்ன்றது, நீங்க விட்டு விட்டு பண்ணதெல்லாம் கணக்குல எடுத்து பார்த்தா நீங்க தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல சாப்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து 2 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள சாப்பிடும் போது இந்த மருந்துகளோட அளவை ரொம்ப குறைச்சு எந்தவித அறிகுறியும் இல்லாம ஒரு முழுமையான சிகிச்சை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதை விட்ட உடனே எனக்கு உடனே வருதுன்னா இன்னும் முழுமையா குணமடையல. சோ மறுபடியும் போய் உங்க டாக்டர் பாருங்க, இப்ப இருக்கிற சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கான மருந்துகளை சாப்பிடுங்க. இதுக்கும் நான் தூங்குறதுக்காக மருந்து சாப்பிடுறேன்னு நினைக்க வேணாம். தூக்கம்ன்றது இந்த நோயின் ஒரு அறிகுறி மட்டுமே, அந்த அறிகுறிக்கான மருந்து மட்டுமே மொத்த நோய்க்கான அறிகுறின்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா? இப்ப டைபாய்டுக்கு நம்ம மாத்திரை சாப்பிடுறோம்னா பேராசிட்டமாலும் சாப்பிடுறோம், சில ஆன்டிபயோட்டிக்கும் சாப்பிடுறோம். சோ நான் பேராசிட்டமால் போட்டா டைபாய்டு சரியாடும் சொல்ல முடியாது, வெறும் ஆன்டிபயோட்டிக் போட்டாக்கா எனக்கு ஜுரமே வராதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஆரம்பத்துல தேவை, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேராசிட்டமால் தேவையில்ல, அந்த ஆன்டிபயோட்டிக் மட்டும் தேவைன்ற மாதிரி இங்கேயும் முதல்ல தூங்குறதுக்கான மருந்துகளும் சேர்ந்து தேவை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தூக்கத்துக்கான மருந்துகள் இல்லாம நோய்க்கான மருந்துகள் மட்டுமே தேவைப்படும். இந்த மாதிரி இதை முறையா அணுகுனீங்கன்னா உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும். மறுபடியும் உங்க டாக்டர் போய் பாருங்க. டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க மருத்துவரை அணுகி மறுபடியும் மாத்திரைகளை எப்படி அவர் எடுத்துக்க சொல்றாரோ, எவ்வளவு நாட்கள் அதை எடுத்துக்க சொல்றாரோ அத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமே நீங்க வெளியில வரலாம். அவருடைய ஆலோசனை இல்லாம நீங்க நிறுத்துறதோ இல்ல அதிகமா எடுத்துக்கிறதோ மட்டும் எப்பயுமே பண்ணாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்ததா ஹோசூர்ல இருந்து பேபி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பேபி. ஹலோ, சொல்லுங்க தேவி. சார், எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப கோவப்படுறேன். காலையில டைம்ல பசங்க ரொம்ப அடிச்சிடுறேன், என்னன்னு எனக்கே தெரியல சார். பசங்களுக்கு என்ன வயசுமா? பசங்க நல்லா ஸ்கூல் போறாங்க, ரொம்ப டென்ஷன் பண்றாங்க சார். காலையில டைம்ல ஒரு நம்ம சொல்றது செய்ய மாட்டேன்றாங்க பாருங்க, அதனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இருக்கேன். சோ நிறைய வேலை இருக்கா, காலையில செய்ய வேண்டிய வேலை, டைம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க இருக்கா? டைமும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதனால எனக்கு எதனா ப்ராப்ளமான்னு எனக்கே தெரியல சார். அதான் நமக்கு வந்து நேரம் சரியா இல்ல, நம்ம செய்ய வேண்டிய வேலையை இதை முடிக்க முடியாதோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்கும்போது இதுக்கு எந்த காரணமா இருக்கு நம்ம நினைக்கிறோமோ அது மேல கோவம் வரும். சில சமயம் ஒழுங்கா வேலை செய்யாத குக்கர் மேல கூட நமக்கு கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்க மேல கூட நமக்கு கோவம் வரும். சோ இது மட்டும் தான் காரணமான்றத பாக்குறதுக்கு லீவ் நாட்கள்ல உங்களால எப்படி இருக்க முடியுது, அப்போ அந்த குழந்தைங்க பண்றது உங்களுக்கு சகிச்சுக்க முடியல, கோவம் வருதான்னு பாருங்க. ஆர் அந்த குழந்தைங்களோட எந்தெந்த நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலன்றத நிதானமா யோசிச்சு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. அதை உங்க ஹஸ்பண்டோட பேசி இதை வந்து எப்படி நம்ம மாத்தலாம். ஏன்னா ஒரு குழந்தைங்களோட நடவடிக்கை மாத்தணும்னா அம்மா மட்டுமோ அப்பா மட்டுமோ மாத்த முடியாது. நீங்க ஒரே வீட்டுல இருக்கிறதால நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்டெப்ஸ் எடுத்து படிப்படியா அதை செய்யணும்.
இதுக்கு வந்து நீங்க ஆலோசனைக்கு யாராவது ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்த்தா கூட போதும். உங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தேவைன்னு எனக்கு தோணல. அடுத்ததா வேலூர்ல இருந்து விஜி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் விஜி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசலாங்க? பேசலாம், சொல்லுங்க. சார், எங்க ஹஸ்பண்ட் வந்து அவரே வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்துக்கணும் அப்படின்றது வந்து அவர் ரொம்ப நாளா மைண்ட் செட்ல வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஒய்ஃப் கிட்டயோ இல்ல அவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்தா அவங்க வந்து நம்மள பேசி மாத்திடுவாங்க அப்படின்றது வந்து அவருக்கு எப்போ செட் ஆயிட்டு இருக்கு. பிஃபோர் மேரேஜ், எனக்கு கல்யாணம் வந்து 4 வருஷம் ஆச்சு. அவர் வந்து எனக்கு கல்யாணம் 6 ஆனதுல இருந்தே கூட அவர் வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட இப்போ காமனா எல்லா ஃபியான்சிஸ் எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் கூட பேச மாட்டாரு. கால் பண்ணி பேச மாட்டாரு. எப்பயாவது கால் பண்ணது ஓகே அவ்வளவுதான் பேசுவாரு. அப்போ கல்யாணம் ஆகி இப்ப வரைக்கும் அவர் அவ்வளவுதான் இருக்காரு. ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாத்திருக்கேன். ஆனா இப்பயும் வந்து அவர் அந்த அளவுக்கு என்கிட்ட அந்த அட்டாச்மெண்டா இருக்கவே மாட்டாரு. அந்த மைண்ட்ல வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே நிக்குது அவருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து யாரும் தேவையில்லைன்றது வந்து அவங்களுக்கு மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு யார் வந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க. எங்க மாமியார் எப்படின்னா, நான் என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதனால நிறைய ப்ராப்ளம் சந்திட்டே இருந்தது வீட்டுல. இப்போ ஒரு 3 வருஷமா வந்து என்ன ஆச்சுன்னா, தனியா வந்துட்டோம். மேல தனியா இருக்கோம், கீழே அவங்க இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்து நான் செய்யற வேலையில எப்போ பார்த்தாலும் திட்டுறது, இது ஏன் இப்படி பண்ண, இது இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி காமனான ப்ராப்ளம்ஸ் தான். நமக்கு அது ப்ராப்ளம் அவங்க அப்படிதான் அப்படின்றது நமக்கு தோணாலும் அந்த சொல்ற அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அதுல இருந்து டக்குன்னு வெளியே வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரு ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா கூட நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம். ஆனா அவர் வந்து அதை வந்து கண்டுக்காம விட்டுட்டா அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடும் அப்படின்றது அவரோட மைண்ட் செட்ல அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்லும் போது வந்து அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வந்து இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு, இப்படி ரொம்ப டிஸ்டர்பிங். மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி ரொம்ப நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உலகத்துல இதுதான் பெரிய கஷ்டம், என்னை விட மத்தவங்க எல்லாம் குறைச்சலான கஷ்டத்துல தான் இருக்காங்கன்னு தான் நினைப்போம். இந்த மாதிரி நிறைய வீட்டுல நிறைய பெண்கள் அனுபவிக்கிற ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தான் இது. உங்க மாமியாருக்கு உங்களுக்கும் ஒத்து வரல அப்படின்ற போது மாடியில நீங்களும் கீழே அவங்களும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான், சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட் தான். குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த குட்டி குட்டி ப்ராப்ளத்தை கூட உங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே சால்வ் பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்கு? இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினா உங்க மாமியாருக்கு நிச்சயமா கோவம் வரும். உங்க மாமியார் பக்கம் ரொம்ப பேசினா உங்களுக்கு கோவம் வரும். சோ உங்க ஹஸ்பண்டோட சேஃப்டி கேம் வந்து இது. 2 பக்கமும் ஆனா கண்டுக்காம இருந்துடலாமே அப்படின்றது. இந்த கண்டுக்காம இருக்கிறதுன்றது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் இல்லைனாலும் இப்போதைக்கு பிரச்சனையை இன்னும் பெருசாக்காம இருக்கிற அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. பிளஸ் இந்த மாமியார் மருமகள் விஷயத்துல எடுத்த உடனே மாமியார் தான் இப்படிதான் அப்படின்னு தொடர்ந்து நீங்க வந்து பல சீரியல் எல்லாம் பார்த்து கத்துக்காதீங்க. மருமகனா இப்படிதான் நீங்க இந்த மாமியாரெல்லாம் கத்துக்க கூடாது. இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஸ்டீரியோடைப் நீங்களே இமேஜின் பண்ணி வச்சுட்டு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு உறவை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உறவுல அன்பே வராது, பாசமும் வராது, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வராது. ஒரு எடுத்த உடனே ஒரு உறவுல வந்து நான் இனிமேல் இவங்களோட தான் இருக்க போறேன், இவங்க நல்லா இருப்பாங்களே, நல்லா இருக்கலாமே, அவங்க சரியில்லைன்னா அவங்களை எப்படி சரி பண்ணலாம், இந்த அப்ரோச்சோட ஒவ்வொரு புதுமண பெண்ணும் ஒரு வீட்டுக்கு போனா பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறையும். அண்ட் இனிமேல் உங்க மாமியாரையும் நீங்க பழையபடி ரொம்ப அன்பா அந்யோன்யமா இருக்கிறதுன்றது சாத்தியம் கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த பகை உணர்ச்சி கொஞ்சமாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ பிரச்சனைகள் வராத அளவுக்கு ஓகேன்னு விட்டுருங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட அன்பா இல்ல, அன்பு காட்டல அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப பேசாத ஒரு ஆள்னு சொல்றீங்க. சில பேர் இன்ட்ரோவர்ட்டடா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அன்பு நிறைய இருந்தா கூட அதை வெளிக்காட்டுறதுக்கு தெரியாது. அன்புனா இப்படிதான் இருக்கணும், செல்லமா இப்படிதான் பேசணும், இப்படிதான் கொஞ்சணும்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அதை ஒரு பெரிய குற்றமா நினைக்காம தனியா வாய்ப்பு கிடைக்கும் போது, குழந்தைங்க இல்லாத டைம்ல நீங்க 2 பேரும் எங்கன்னா வெளியில போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது, ஒரு உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கோ உங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கோ நீங்க 2 பேரும் தனியா போயிட்டு திரும்பி வர அந்த டைம் இருக்குல்ல, அந்த டிராவல் டைம்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது நம்ம மூட் நல்லா இருக்கும். அந்த நல்ல மூட்ல எனக்கு நீங்க இப்படி இருக்கிறது பிடிக்கல, நீங்க ஏன் இப்படி இருக்க கூடாதுன்ற ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பலன் இருக்க வாய்ப்பு இருக்கு. டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்க அவர் சொன்ன மாதிரி உங்க கணவர் கிட்ட உங்க மனசுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, உங்க கணவர் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் நல்ல மூட்ல இருக்கும்போது எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா அவரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்ததா பெங்களூர்ல இருந்து சுந்தரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுந்தரி. வணக்கம் மேடம். நான் எங்க மகனுக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. கேட்கலாங்களா? பாட்டு கேட்கலாமே.
சார் எங்களுக்கு 35 வயசுல எங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணோம் சார் நாங்க. அவருக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். அந்த டேப்லெட் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கொடுக்கறோம். நாங்க மேரேஜ் பண்ணோம். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு என்ன பேசினாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லாம போயிடுச்சு. சொல்லுங்க. அவர் எப்பயுமே லேசியா இருக்கிறாரு, சுறுசுறுப்பா இருக்கிறது இல்ல. டயர்டு எப்ப கேட்டாலும் டயர்டுன்னு சொல்றாரு. நாங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அமிகோல்டு 100 கிராமும் 25 mg கொடுத்துட்டு வரோம் சார் டெய்லி. ஞாபகம் மறதி இருக்குது அப்படிங்கிறாரு சார். இப்ப கூட 35 சார். 35 எவ்வளவு நாளா சிக்கா இருக்காருமா? 6 வருஷம் 7 வருஷமா கொடுத்துட்டு வரோம் சார் டேப்லெட். கல்யாணத்துக்கு முன்னாடியே வா? ஒரே டேப்லெட் கரெக்ட்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே சிக்காமா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஓகே. டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கல்யாணம் பண்ணீங்களா? டாக்டர்கிட்ட கேட்டோம். சிசோபின் கொடுக்கறதுனால வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க சிசோபின் நிறுத்திட்டு பண்ணோம். இது எங்களுக்கு ஒன்னும் புரியல சார். அந்த பொண்ணு வீட்டுல சொன்னீங்களாமா? இல்ல சொல்லலைங்க. டாக்டர் சொன்ன பேச்சும் கேட்கல. உங்க மருமக கிட்டயே நீங்க உண்மையா இல்ல, பிரச்சனை வராதுன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டிவோர்ஸ்க்கு காரணம் நீங்க தாமா? ஓகே. இப்போ நீங்க உங்க பையனுக்கு நீங்க சொல்ற சிம்டம்ஸ் பார்த்தா இன்னும் இந்த ரெசிடுவலா சில சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சுறுசுறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, மந்தமா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. எதையும் செய்ய முடியாத ஒரு செயலின்மை, ஒரு திறனின்மை, கவனமின்மை, எதிலும் நாட்டமின்மை, இந்த மாதிரியான நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஸ்கிசோஃப்ரெனியா மாதிரி தான் தெரியுது. ஸ்கிசோஃப்ரெனியால அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சில மருந்துகளோட சேர்த்து வேற சில மருந்துகள் கூட்டி கொடுக்க வேண்டியிருக்கும், குறைச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் சிசோபின் நீங்க முதல்ல நிறுத்தினேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே நீங்க பண்ண தப்பு. ரெண்டாவதாக முக்கியமா உங்களுக்கு மட்டும் இல்ல, இத நிகழ்ச்சி பாக்குற அத்தனை பேருக்கு நான் சொல்ல ஒண்ணு இருக்கு. இது ஒரு வேண்டுகோள். மருந்துகள் பேரே இதுல பேசாதீங்க. ஏன்னா நீங்க இந்த மருந்து சாப்பிட்டேன் சரியில்லைன்னு சொன்னா அந்த மருந்து பயன்படுற மாதிரி சாப்பிடுற ஒருத்தன் ஐயே இந்த மருந்து வேலை செய்யாதாமே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி மருந்துகள் பேரை இந்த நிகழ்ச்சியில பேசாதீங்க. அப்புறம் நீங்க என்ன மருந்து கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லம்மா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தொலைபேசி நிகழ்ச்சியில, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நாம முழுமையா ஒருத்தரை அசஸ் பண்ணிட முடியாது. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இன்னும் நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கு. நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த நோய் குணமாகலன்னு தான் அர்த்தம். மருந்துகள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தேவைப்படும், கண்டிப்பா நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். சரிமா, உங்களுடைய மகனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவர் மருந்துகள் எடுத்துக்கிட்டாருன்னா இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குமா? நீங்க எதுக்கும் மருத்துவரை அணுகிட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான முறையில நீங்க அவர் மருந்துகள் எடுத்துக்க சொல்லலாம். அடுத்ததா பானு ஜெயம்கொண்டான்ல இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பானு. வணக்கம் மேம். எனக்கு அதிகமா படப்படப்பு அதிகமா வந்துருது திடீர்னு. சரி, படப்படப்பு வந்தா என்ன செய்யறதுன்னே தெரியல. கோவமா வருது, நிறைய கோவம் வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு உங்களுக்கு மனசுல கவலை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேப்லெட் எழுதி கொடுத்திருக்காங்க. தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே யோசனையாவே இருக்கு, மனசுல ஒரே பயமா பதட்டமா, ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேமா, அது என்ன செய்யலாம்? என்ன மருந்து கொடுத்துட்டாங்களா உங்க டாக்டர்? கொடுத்துட்டாங்கல்ல? அப்ப குடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியானுச்சு. கம்மியானோடனே கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரைய கம்மி பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கம்மி பண்ணா திரும்பியும் ஆரம்பிச்சிருச்சு. போய் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு திரும்பியும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க டேப்லெட்ட. பிள்ளைங்க என்னோட பிள்ளை மேலேயே எனக்கு கோவம் வருது. என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தா எனக்கு நவுந்து போங்க, எனக்கு பிடிக்கல, நீங்க நவுந்து போங்க, யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் கோவம் டெய்லி இருக்காமா? டெய்லி இருக்காங்க. படப்படப்பு வர நேரத்துல, நேரத்துல, எல்லா நேரத்துலயும் அப்படியே படப்படப்படப்பா இருக்கு. படப்படப்பு டெய்லி இருக்காமா? ஆமாம் சார். அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணா இல்ல, டேப்லெட் இல்ல சாப்பிடல, இல்ல வெளியில எங்கேயாச்சும் போனா
ரொம்ப படபடப்பு வந்து. ஓகே, இதுல வந்து 2 சான்ஸ் இருக்குமா. ஒன்னு வந்து உங்களுக்கு நிஜமாவே பதட்டம், தீவிரமான பதட்டம் இருக்கு, அதன் தொடர்ச்சியாக ஒரு மனச்சோர்வு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் கோ எக்ஸிஸ்டிங்கா நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு, சில பேருக்கு வந்து வயிற்றுல ஆசிட் அதிகமா சுரக்கும். அந்த டைம்ல ஒரு படபடப்பு, ஒரு எரிச்சல், எதுலயும் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமையும் சில பேருக்கு வரும். ஸோ பேசிக்கா உங்க வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பதட்டம்னு சொல்லி அவங்க வரும்போது நல்லா கவனிச்சு ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா அவங்களால காரம் சாப்பிட முடியாது, காலையில காஃபி குடிச்ச உடனே ஒரு படபடப்பு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸும் சேர்த்து பாத்தீங்கன்னா பேசிக் ப்ராப்ளம் வயிற்றுல அதிகமான அமில சுரப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை குறைச்சாவே பாதி படபடப்பு அடங்கிடும். படபடப்பு இல்லைன்னு உடனே நான் நல்லா இருக்கேன்ற ஃபீலிங் வரும். நல்லா இருக்கேன்ற ஃபீலிங் வரும்போது இயல்பா நடக்கிற விஷயத்து மேல எரிச்சலோ கோபமோ வராம இருக்கும். பட் உங்களுக்கு மனச்சோர்வு இருந்ததுன்னா அது வேற விஷயம். அதுக்கு கண்டிப்பா மருந்துகள் தேவை. அந்த மனச்சோர்வு இருக்கா இல்லையான்றதை உங்க சைக்காட்ரிஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் மருந்தை படிப்படியா நீங்களே நிறுத்திக்கங்கன்னு எந்த டாக்டரும் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணலமா. நீங்க நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா இந்த மாசம் இப்படி சாப்பிடுங்க, அடுத்த மாசத்துல இருந்து இப்படி சாப்பிடுங்க, அந்த மாதிரி தான் ஒரு டாக்டர் சொல்லுவாங்களே தவிர நீயே குறைச்சுக்குமா, நீயே ஒரு நாள் நிறுத்திக்குமான்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னதை நீங்க சரியா கவனிக்கலையோ என்னமோ, மறுபடியும் போய் கேட்டுக்குங்க. மதுரையில இருந்து பேபி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பேபி. வணக்கம் மேடம். என் பையனுக்கு வந்து 15 வயசு ஆகுது மேடம். 10th படிக்கிறான். சரி. நைட் நேரத்துல யூரின் போயிடுறான் மேடம். படிக்க சொன்னா அந்த செகண்ட் மட்டும் படிக்கிறான். திரும்ப வந்து படிக்கிறப்பெல்லாம் ஏதாவது கத்த விடுறேன், ஏதாவது விளையாடுறியா, ஏதாவது சேட்டை பண்றியா மேடம். ஆனா சொல்றதெல்லாம் அவன் கரெக்டா கேக்குறான். ஆனா அந்த செகண்ட் தான் கேக்குறான். அடுத்த நாள் திரும்ப அதே தப்ப பண்றான் படிக்கிறப்பதான். அதனால எனக்கும் கோவம் அதிகமா வருது மேடம். அவனை வையணும், எதையாவது எடுத்து எறியணும். அவனை படிக்கிற விஷயத்துலதான் அவனை ரொம்ப அவன் டார்ச்சர் பண்றான். மற்ற எந்த இதுலயுமே இல்ல மேடம். நைட்ல யூரின் போறான், ஏதாவது ஒண்ணு டெய்லி பாத்ரூம் போடான்றத கூட சொன்னாதான், எதையுமே சொன்னாதான் அது அந்த செகண்ட் தான் கேக்குறான் மேடம். அடுத்தது மறந்துடுறான். அதுக்காக எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்ல எதுவும் சாப்பாடு விஷயத்துல கண்ட்ரோலா இருக்குமா மேடம்? சாப்பாடு விஷயத்துல சரி பண்ற விஷயம் இல்லம்மா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா 15 வயசு வரைக்கும் ஒரு பையனுக்கு தொடர்ந்து யூரின் கண்ட்ரோல் வரல, பெட் வெட்டிங் இருக்குன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அவன் மனசுல குழப்பம் இருக்கு, எக்ஸாம்னா பயப்படுறான், அந்த மாதிரி எல்லாம் நீங்க அது வந்து ரொம்ப லைட்டா விட்டுற வேண்டாம். ஏன்னா சில மிதமான சீஷர் டிசார்டர்ஸ் இருக்கு இல்லையா, மிதமான வலிப்புன்னு சொன்ன உடனே நீங்க பயந்துருவீங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் எஸ்டேட் பண்ணேன். ரொம்ப மிதமான அதிர்வுகள் மூளையில அதிகமா தொடர்ந்து இருந்தா கூட இந்த மாதிரி சில பேருக்கு வந்து யூரின் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். அண்ட் இது இல்லாத போது கான்சென்ட்ரேஷனும் குறைச்சலா இருக்கும். அவங்களுக்கு சில சமயம் எரிச்சல் கோபமா அதிகமா இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பொதுவாகவே ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள யூரின் கண்ட்ரோல் வரலன்னா உடனடியா அந்த குழந்தைகளை நீங்க கவனிக்கிறது எல்லாருக்குமே உதவும். ஏன்னா இது வந்து வெறும் யூரின் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு, அவன் ராத்திரில வந்து தண்ணி குடிக்கிறான் தேவையில்லாம, அவன் வந்து சொல் பேச்சு கேட்காம யூரின் போகாம பெட்ல போய் படுத்துக்கிறான், அந்த மாதிரிலாம் நீங்களா கற்பனை பண்ணாதீங்க. பெட் வெட்டிங்ன்றது ஒரு சிம்டம். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா பின்னாடி வேற பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ முதல்ல அந்த பையனை அது சரி பண்ணணும். அண்ட் 10வது வரைக்கும் நீங்க விட்டுட்டு இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. சோ கொஞ்சமாவது அவனை பெட்டர் ஆக்கிட்டு நீங்க இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே முழுமையான ட்ரீட்மெண்ட்டை +1 முடியறதுக்குள்ளே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவன் +2 படிக்கிறது அவனுக்கு நல்லதா அமையும். அவனுக்கு கண்டிப்பா சிகிச்சை தேவைமா. மதுரையில தான் இருக்கீங்க, மதுரை தானே? நல்ல டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அங்க போய் பாருங்க. பேபிமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள், அந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மகனுக்கு நிச்சயமா இப்போ ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதனால உடனடியா ஒரு மருத்துவர் அணுகி என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்திலேயே அவருடைய அடுத்த கிளாஸ் போறதுக்குள்ளேயே அவர் இதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல அடுத்ததா சுப்புலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ, என் பேர் சுப்புலட்சுமி மேம். சொல்லுங்கம்மா. சார், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். எனக்கு வந்து டெலிவரி ஆகி 10 month ஆகுது சார். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்குங்க சார். குழந்தைய என்னால சரியா பாத்துக்க முடியல. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு போஸ்ட் நார்மல் டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். அது வந்து குழந்தைய வளர வளர உங்களுக்கு தானா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்புறம் கம்பல்சரி டேப்லெட் எடுக்கணுங்களா சார்? இப்ப படபடப்பும் எனக்கு இருக்குங்க சார், அப்பப்போ படபடப்பு வருது. கரெக்ட்மா. இப்ப போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான்மா. பொதுவாக குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான்.
அந்த மாதிரி வரும்போது மருந்துகள் தேவைதான். பட் எவ்வளவு சிவியரா அந்த டிப்ரெஷன் இருக்குன்றத பொறுத்து தான் உங்களுக்கு மருந்துகள் கொடுக்க முடியும். ஏன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலும் அவசியமான ஒன்று. நிறைய மருந்துகள் கொடுக்கும்போது அது தாய்ப்பால் வழியா சுரந்து குழந்தைக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பல நல்ல மருந்துகளை ஆரம்பத்தில் கொடுக்க முடியாது. ஓரளவு மிதமான மருந்துகள், குழந்தைய பாதிக்காத அளவு மருந்துகளா பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உடனடியாக அந்த டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். ரெண்டாவதாக, இந்த 10 மாசம் வரைக்கும் பொதுவா அது அவ்வளவு நீடிக்காதுமா. ஒரு தானா சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தா அது முதல் 3 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ளவே அது சரியாயிடும். அதுக்கு மேல ஒரு விஷயம் நீடிச்சா அது கண்டிப்பா சிகிச்சை தேவை. குழந்தைக்கு பால் கொடுக்கறத நீங்க நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இன்னும் 2 மாசம் கழிச்சு, 1 வயசு குழந்தைக்கு ஆன உடனே நிறுத்துறீங்க அப்படின்னா அப்போ முறையான சிகிச்சை நீங்க முழுமையா எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இது வாழ்க்கை பூரா இருக்க போற நோய் கிடையாது, காலம் பூரா சாப்பிட வேண்டிய மருந்துகளும் கிடையாது. கண்டிப்பா இது தூக்க மாத்திரையோ போதையா இருக்கக்கூடிய மாத்திரைகளோ இருக்காது. ஆனா தாய்ப்பால் கொடுக்கும் போது சில மருந்துகளை கொடுக்க முடியாதுன்ற காரணத்தால உங்களுக்கு முழுமையான சிகிச்சைக்கு பதிலா உங்க ஓரளவு கட்டுப்பாட்டுல வைக்கிற அளவு சிகிச்சை தான் இப்ப கொடுத்திருப்பாங்க. சோ ஜஸ்ட் வெயிட், நீங்க கண்டிப்பா சரியாயிடுவீங்க. சுபலட்சுமி, இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மாத்திரைகள் குறைச்சு கொடுக்கலாம். நீங்க தாய்ப்பாலை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான சிகிச்சை, உங்களுக்கு தேவையான மாத்திரைகளை கொடுக்கும்போது நிச்சயமா இதுல இருந்து ஃபுல்லாவே கியூர் ஆகி நீங்க வெளியில வந்துட முடியும். அடுத்ததா ஈரோட்ல இருந்து கோகிலா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மேடம், யாராவது பக்கத்துல ரிலேஷன் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னா ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாயிடுது மேடம். அது நம்மளுக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆயிடுது. அப்புறம் 2 நாள் நைட்ல தூக்கமே வருது இல்லை, காலையில எழுந்திரிச்சு அதே ஞாபகம். இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பக்கத்துல ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஆயிடுச்சு மேடம். அதை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன். நம்மளுக்கு வந்துருமா, எங்க அம்மா வேற ஒரு 21 ஏஜ்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க உடம்பு சரியில்லாம. நம்ம குழந்தை விட்டுட்டு நம்ம போயிருவோமா அப்படிங்கிற டென்ஷன் எனக்கு சாப்பிடும் போதோ பால் காய வைக்கும் போதோ அந்த டென்ஷன்லயே ரொம்ப கைகாலெல்லாம் நடுங்குதுங்க மேடம். ஓகே, பாருமா, 21 வயசுலயே உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது மனசுல ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு அம்மா இல்ல, நமக்கு வாழ்க்கை பூரா ஒரு துணையா இருப்பாங்க. வாழ்க்கை பூரா கடைசி வரைக்கும் இல்ல, இன்னும் ஒரு 10-15 வருஷமாவது நம்ம கூட இருப்பாங்க, நம்மள பாத்துப்பாங்க, அவங்க இல்லையே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு இன்செக்யூரிட்டி தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. இன்செக்யூரா நம்ம ஃபீல் பண்ணும்போது சுத்தி நம்ம இன்னும் எச்சரிக்கை உணர்வு அதிகமாகும். எச்சரிக்கை உணர்வு அதிகமாகும் போது சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பூதாகரமா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஐயோ மழையில் நனைஞ்சா நமக்கு இது டிபியே வந்துருமா அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசு கற்பனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ நமக்கு உடம்புல அறிகுறி வராத வரைக்கும் எந்த நோய் பத்தியும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் அப்படியே எனக்கு ஏதோ நோய் வந்துருச்சோன்னு ஒரு சந்தேகம் தான், நீங்க ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா நோய் இருக்கு இல்லன்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மத்தவங்களுக்கு நோய் வந்ததால உங்களுக்கு வரணும்னு கிடையாதுமா. உலகத்துல தொற்று நோய்கள் மிக மிக குறைவு, எல்லாமே தொற்று நோய் கிடையாது. அண்ட் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்ததால பயம் வருது இல்லையா. கேன்சர்ன்றது ஆரம்பத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டா அது பயப்படக்கூடிய அளவான விஷயம் கூட இப்ப கிடையாது. அதுக்கு நல்ல சிகிச்சைகள் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டுல மிக சிறப்பான சிகிச்சைகள்லாம் இருக்கு. சோ கேன்சர் பத்தியும் நீங்க பெருசா இப்ப பயப்பட வேண்டியது இல்ல. சோ முதல்ல கட்டமா உங்களுக்கு ஏதாவது உடம்புல அறிகுறி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, அது உங்க கற்பனையா இருந்தா கூட நீங்க டாக்டரை பார்த்து ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நிம்மதி வரும். ஆனா அதுக்காக தினம் ஒரு டாக்டரை பாக்குறது, வாரம் ஒரு டாக்டரை பாக்குறதுன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த பயம் இருந்ததுன்னா அப்ப உங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தேவை. மத்தபடி லைட்டா எனக்கு பயம் வருது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு நாள் இருக்கு, அடுத்த நாள் சரியாயிடுதுன்னா விட்டுருங்க. அடுத்த முறை இந்த மாதிரி வரும்போதே இந்த டாக்டரை பாருங்க. சரி, இனிமேல் நமக்கு கேன்சர் இல்ல, ஒரு நோய் முடிஞ்சது, இனிமேல் நமக்கு டிபி இல்ல, இனிமேல் நமக்கு டைபாய்டு இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நோயா நீங்க கழிச்சுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட் தீர்ந்து போயிடும். எந்த நோய் பத்தின பயம்லாம் முதல்ல போயிடும். ஓகே ஓகேலா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான பயங்கள் இருக்கும்போது அது சந்தேகமாவே இருக்கும் பட்சத்துல கூட நீங்க ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்களே சொல்லிடுவாங்க. அப்புறமும் உங்களுக்கு இந்த பயம் நீடிச்சிட்டு இருக்க பட்சத்துல நீங்க ஒரு மனநல ஆலோசகரை அணுகலாம். அடுத்ததா சென்னையில இருந்து ராஜா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜா. சொல்லுங்க ராஜா. பேசலாம், சொல்லுங்க. அதான் மேடம், அதாவது சார், அது கொஞ்சம் தனிமையா இருக்கணும்னு தோணுது. ஆக்சுவலா அப்புறமா ஏதோ திங்கிங் வருது, கற்பனையா வருது. என்ன மாதிரி கற்பனை? சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருந்தா தனியா உட்காரணும், ஏதோ சத்தம் கேட்டா
ஒரு பிடிக்க மாட்டேங்குது, டென்ஷனா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஏதாவது தனியா உட்காரணும் அப்படி எனக்கு தோணுது. தூங்குறப்ப ஏதோ சில கற்பனைகள் எல்லாம் வருது. அழுக வர மாதிரி இருக்கா? அதாவது ஏதாவது துக்க சீன் கேட்டா அழுகுற தானா கண்ணீர் வந்துடும். ஓகே. என்ன வயசுமா? எனக்கு 48 வயசு. ஓகே. சுகர் எதுவும் கிடையாது? இல்ல. ஓகே. பொதுவா 40 வயசுக்கு மேல சில பேருக்கு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு டிப்ரெஷன் மாதிரி தான் தெரியுது. டிப்ரெஷனோட அறிகுறிகள்ல நீங்க சொல்றதும் உண்டு. தனிமையை நாடுறது, தனியா இருக்கணும்னு விரும்புறது, எந்த வேலையும் செய்யாம ஒதுங்கி இருக்கலாமேன்னு தோணுறது, எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு அழறது, அப்புறம் இந்த சவுண்ட் இன்டாலரன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, சத்தம் கேட்டா சகிச்சுக்க முடியல. அது வந்து நார்மலா நீங்க வச்சிருக்கிற வால்யூமோட குறைச்சலா இருந்தா கூட அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சத்தமா உங்களுக்கு எரிச்சல் விட்டும். இந்த மாதிரி அதிகமான வெளிச்சம், அதிகமான சப்தம், இதை நாம சகிச்சுக்க முடியாதுன்றதும் டிப்ரெஷனோட ஒரு அறிகுறி தான். ஸோ உங்களுக்கு இருக்கிறது ஒரு டிப்ரெஷன் தான். நீங்க உடனே ஒரு டாக்டர் போய் பாருங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா, நீங்க இதை விவரிக்கிற விதத்தை வச்சு பார்த்தா உங்களுக்கு மிக தீவிரமான மனச்சோர்வா எனக்கு தெரியல. ஏன்னா இதை ஒரு கோர்வையா சொல்ல தெரியுது உங்களுக்கு. உங்களுடைய ஆக்சுவல் நிலவரம் என்னன்றதை நீங்க ரொம்ப நிதானமா அதை சொல்ல முடியுது உங்களால. அதை டீட்டெயிலா நீங்க பேச முடியும். அப்படி நீங்க போய் பேசுனீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு மருந்துகள், எவ்வளவு காலம் அப்படின்றத நிர்ணயிக்கலாம். மருந்துகள் காலம் பூரா கிடையாது. இந்த இன்டென்சிட்டி, இந்த தீவிரம் குறையும் போது மருந்துகளின் அளவும் குறையும். ஒரு கட்டத்துல இந்த நோய் தீர்ந்துடும், மருந்துகளும் உங்க வாழ்க்கையை விட்டு போயிடும். சோ மருந்துகளுக்கு பயந்து டாக்டர் கிட்ட போகாம இருக்காதீங்க. ராஜா சார், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகி உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத முழுசா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே கூடிய சீக்கிரத்திலே இதுல இருந்து நீங்க வெளியில வந்துட முடியும். அடுத்ததா கோவையில இருந்து குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் குமார். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார். வணக்கம். வணக்கம் சார், என்னுடைய பேரு வந்து குமார். ஏன்னா 33 வயசு ஆகுது சார். சரி. 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதாவது சாப்பிடவே முடியாது, வாமிட் ஆகிற மாதிரி இருந்தது சார். சாப்பிடவே முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. அப்ப வந்து நாங்க டாக்டருக்கு போய் பார்க்கும்போது எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அவங்க வந்து ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு மாத்திரைகள் கொடுத்தாங்க. அது வந்து நான் ஒரு 5 வருஷமா தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமா சாப்பிட்டேன் சார். இப்போ வந்து 1 இயரா வந்து நான் வந்து இந்த கியூபன் அப்படிங்கிற மாத்திரை மட்டும் நைட்டுக்கு மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா எந்த ப்ராப்ளம் இல்ல. இப்போ கியூபன்ங்கிற மாத்திரை மட்டும் விட்டேன்னா பழையபடி படபடப்பு பதட்டம் ஆகுது. ஆனா கண்டினியூஸா இப்ப டாக்டர் கன்சல்ட் பண்றதுல நானாவே அதை சாப்பிட்டு இருக்கேன் சார், அந்த ஒரே மாத்திரை மட்டும். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி கண்டிப்பா பண்ணக்கூடாது. தண்டத்துக்கு ஒரு மருந்து சாப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் வயிறு வலிக்குதா என்ன? இப்ப என்ன பிரச்சனை வருது? மாத்திரை விட்டுட்டா என்ன ஆகுது? மாத்திரை விட்டா தூக்கம் வர்றது இல்ல சார், பயம் வருது, ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பதட்டம் வருது சார். இப்ப வயிறு சம்பந்தமா இந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? இல்ல சார், இல்ல. ஓகே. அப்படின்னா வயிற்றுக்கான பயத்தோட ஆரம்பிச்ச மாதிரி இப்ப எதுக்கு தண்டத்துக்கு சாப்பிடுறீங்க? இப்ப இருக்கிறது உங்களுக்கு பயம் வந்துடுமோன்னு ஒரு ஆன்டிசிபேட் பண்ற ஆங்ஸைட்டி. அது இப்ப பயம் கூட நிஜம் கிடையாது, வந்துடுமோ பயத்தை நினைச்ச ஒரு பயம் இது. அதனால நீங்க வந்து வேற விதமான மருந்துகள் தான் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். அதே டாக்டர் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற நிலைமையும் அப்ப இருக்கிற நிலைமையும் வேறன்றதால அதே மருந்துகளை நீங்களா சாப்பிடறது வந்து முதல் நிறுத்துங்க. தூக்கம் ஒரு மாத்திரைக்கு நீங்க பழகிட்டீங்கன்றதால அதை விடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கான மாற்று வழிகள் நிறைய இருக்கு. அதை உங்க மருத்துவர் தான் உங்களுக்கு கூட இருந்து சரி பண்ண முடியும். மற்றபடி நீங்களா நான் கூட்டுறேன் குறைக்கிறேன்னு மாத்திரையை சாப்பிட வேணாம். நீங்க இப்ப சொல்றத பார்த்தா நீங்க அனாவசியமா மாத்திரை சாப்பிடறதாதான் தெரியுது. இன்னைக்கே போய் உங்க பழைய டாக்டரை போய் பாருங்க. வணக்கம் விஜய். மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். சார் பேசலாம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எனக்கு வந்து வயசு 25. என்னன்னா இப்போ என்ன விஷயம்னா எனக்கு வந்து 22 வயசுல கல்யாணம் ஆச்சு, திருமணம் ஆச்சு. சரி. என்ன ஆச்சுன்னா இப்ப எனக்கு எப்படி சொல்றது, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து படிக்காததுக்கு ரொம்ப அடிச்சு வளர்த்ததுனால ஒரே மனசுலாம் வந்து யாரையுமே நம்ப முடியாத அந்த மாதிரி சொல்ல வர்றது, அந்த மாதிரி அடிச்சு பண்ணதுனால நான் ஒரு நல்ல அடைக்கலம் எனக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை சார்ந்து போனேன். அப்போ போகும்போது 22 வயசுல அப்பா அம்மாவால நிச்சயிக்கப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம் நாங்க. ஆனா பட் லவ் மேரேஜ் தான். 2 பேரும் ஒருத்தருக்கு விரும்பி லவ் பண்ணோம். இப்ப என்ன ஆச்சுன்னா இப்போ அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி விருந்ததை விட இப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு பணமும் குழந்தைங்களோட நலன் எனக்கும் இருக்கு. நான் அவங்களுக்கு தான் சம்பாதிக்கிறேன்.
என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க வந்து வெறும் தாம்பத்தியமும் வெறும் குழந்தைங்களோட நலனை மட்டும்தான் பாக்குறாங்க, என்னோட உணர்ச்சிகளை பாக்கல. அதனால என்னாச்சு, நாங்க 2 பேருமே செப்பரேட் ஆயிட்டோம். நாங்க 2 பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி செப்பரேட் ஆயிட்டோம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எனக்குன்னு அம்மா அப்பாவும் யாரும் இருந்தும் இல்லாம இருக்கு, மனைவியும் இல்ல. இதுக்கு நடுவுல என்னாச்சு, நான் வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து எனக்கு ஒரு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்களும் டிவோர்ஸ் தான். ஆக்சுவலா இப்ப அவங்க வந்து எங்க கிட்ட பேச, நான் அவங்க கிட்ட வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிடையாது. அதனால நான் என்னோட பர்சனல் விஷயத்துல வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். அவங்கள வந்து எனக்கு வந்து மனசுக்கு ஆறுதலா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கும் அவங்களை பிடிச்சி, அவங்களுக்கும் என்ன பிடிச்சி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டோம் ஐயா. என்ன விஷயம் கேட்டீங்க ஐயா, இதுதான் ஒரு பிரச்சனை. என்ன விஷயம்னா, நான் வந்து என்னால வந்து என்ன சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே அடிச்சு பண்ணதுனால இப்ப 10 பண்ணவங்களும் வந்து இதே மாதிரி என்ன ஏமாத்திட்டு போயிடுவாங்களோன்ற மனசுல வந்து ஒரு விதமான குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுது, எனக்கு ஜாஸ்தி கோவம் வருது. அதனால என்ன ஜாஸ்தி கோவம் வந்து அந்த ஒரு 1 ஹவருக்கு வந்து கோவம் வருது, படபடப்பு வருது, நிறைய சிகரெட்ஸ் போகுது. அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. தகாத என்ன தப்பான எண்ணங்கள், என்ன சொல்றது, திடீர்னு அந்த கோவத்துல போயிட்டு ஏதாவது பண்ணிக்கணும், செவத்துல போய் முட்டிக்கணும், செவத்துல கை வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, இப்ப இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மனசுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம் தான் காரணமா? சந்தேகம்ன்றது கிடையாது, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். அவங்க என்ன கரெக்ட்டுமா, அந்த பொண்ணு நாளைக்கு ஏதாவது பண்ணிடுமே, என்ன ஏமாத்திடுமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் என்ன சந்தேகம் இல்லையா? அது இப்ப சந்தேகம் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்ல வரலையே. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் பேசினா எனக்கு எதிர்மறையா தான் பேசுறாங்க, தவிர பட் ஆனா ஒரு சில அந்த ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேமா. இப்போ நாம சொல்ற எல்லாத்தையுமே அடுத்தவங்க ஒத்துக்கணும்ன்ற அவசியம் யாருக்குமே உலகத்துல கிடையாது இல்லையா? எதிர்மறையா தான் பேசுறாங்கன்னா அந்த மாதிரி எதிர்மறையா பேசுற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் ஆசைப்படணும்? விட்டுறலாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறதா ஒரு இது வேணும்னா, நம்ம வந்து ஒரு டேப் ரெக்கார்டர்ல, நம்ம வாய்ஸ் ரெக்கார்டர்ல நம்ம சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு நான் சொல்றதே திருப்பி சொல்றேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னொரு மனுஷன், இன்னொரு உறவுன்னு இருக்கும்போது அவங்களுக்கான உணர்ச்சிகள், அவங்களுக்கான சூழல், அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான வளர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க கிட்ட இருந்து வெளிப்பாடு வேற வேற விதமா வரும். அதை நம்ம எப்ப ஏத்துக்கிறோமோ அப்பதான் நம்மளால உறவுகளை ஒழுங்கா வச்சுக்க முடியும். முதல் மனைவி ஏன் போனான்ற காரணத்துக்கே நான் இப்ப வரல. இப்ப இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகும் நாளைக்கு நான் அனுசரிக்க மாட்டா, எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசுறா அப்படின்னு இப்பவே நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு பில்டப் மனசுல உருவாகி கொண்டே வருகிறது. இதை வந்து இந்த கட்டத்திலேயே சரி பண்ணிக்கணும். எஸ், எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும், அவ என்ன பேசினாலும் அவகிட்ட பேசி என்னால சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை வராத போது இந்த உறவை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வேணா வச்சுக்கலாமே தவிர ஒரு திருமண உறவா ஆக்கிக்க வேண்டாம். திருமண உறவா தான் ஆக்கிக்கணும்னா எந்த விதத்துல அந்த பொண்ணு எதிர்மறையா பேசுது, அதுக்கு எவ்வளவு தூரம் நியாயங்கள் இருக்கு அப்படின்றத ஒழுங்கா யோசிக்கிற அளவு ஒரு நிதானம் வரணும். இல்ல எனக்கு நிதானம் வரல, எனக்கு கோபம் தான் வருதுன்னா கோபத்தின் அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கணும். பல நேரங்களில் நம்முடைய கோபத்தின் அடிப்படையே ஒரு பயம்தான். ஐயோ முடியாதோ அப்படின்னு நான் நினைக்கும் போது ஹாய் அப்படின்னு சும்மா வெளியில ஒரு சவுண்ட் விட்டு தப்பிக்கிற மாதிரி ஒரு சில ரவுடிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? மாட்டிக்க போற நேரத்துல பெரிய சவுண்ட் விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசு ஏமாத்திக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியே காட்டாம அது கோபமா காட்டும். அது வந்து மத்தவங்களுக்காக நடிப்பு இல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளும் நம் மனசு நமக்கே செய்து காட்டும் ஒரு நடிப்பு. சோ அடிப்படையில ஏதாவது பயம் இருக்கா, அந்த பயத்தால் தான் கோபம் வருதான்னு பாத்துக்கோமா. அந்த பயம் எவ்வளவு நியாயம் தெரிஞ்சுக்கோ, அந்த நியாயத்தை எவ்வளவு தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், குறைக்க முடியும், விளக்க முடியும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாக்கா இந்த உறவு சரியா அமையும். இந்த லெவல் வராம தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். விஜய், நீங்க அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற பட்சத்துல திருமணத்தை பத்தி நீங்க யோசிக்கலாம். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து ஆனந்த் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஆனந்த். வணக்கம் மேம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஆனந்த். எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேல டிப்ரெஷன் இருக்குங்க. இந்த டிப்ரெஷன் இருக்கிறங்காட்டிக்கு என்னால எந்த வேலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்ல, யாரு கூட பேச முடியறது இல்ல, ரூமை விட்டு வெளியே வர முடியறது இல்ல. வெளிவர முடியறது இல்லைங்க. எவ்வளவு நாளா இருக்குது? நான் ஒரு இது பல வருஷமா தான் இருக்குது. நான் 3 மாசமா தான் டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரி, மாத்திரை பேர்லாம் தேவையில்ல. இப்போ மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னா அதை சாப்பிட்டு பாருங்களேன். 3 மாசமா சாப்பிட்டுங்க, இன்னும் அந்த 10 மணி நேரம் டிப்ரெஷன் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஏற்கனவே ஒரு மாத்திரை சாப்பிடுறோம்.
இப்ப அந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரை உங்களுக்கு ஒத்து வரலன்னு நினைச்சீங்கன்னா அந்த டாக்டர் கிட்டயே போய் மாத்த சொல்லுங்க. இல்ல அந்த டாக்டர் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா அந்த டாக்டரே மாத்துங்க. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா பல வருஷமா உங்களுக்கு இந்த சோர்வு இருக்கு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாதி நாள் டிப்ரெஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இந்த டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர் கிட்ட போங்க. இந்த மருந்து ஒத்துக்கலையா வேற மருந்து சாப்பிடுங்க. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை. ஆனந்த், டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. இப்ப பாக்குற மருத்துவரையோ இல்ல வேற மருத்துவரையோ பார்த்து உங்க பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்ததா சிவகாசியில இருந்து கிருஷ்ணமூர்த்தி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. மேடம் நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேம். இப்போ 2016 பாஸ் அவுட் ஸ்டூடண்ட். நான் மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதா இருந்தேன் மேடம். ஜிஎம்இ கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதா இருந்தேன் மேடம். பட் பண பிரச்சனையால என்னால இப்போ ஜாயின் பண்ண முடியல. நான் அங்க ஜாயின் பண்றதுக்காக இப்போ ஒரு 5 months சரி அதான் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 months வீட்டுல இருந்தேன் மேடம். நான் பொதுவா டைம் வேஸ்ட் பண்றதுல விரும்ப மாட்டேன். ஆனா இப்ப முடியலன்னே இவ்வளவு நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கோச்சிங் சென்டர் இப்ப ஜாயின் பண்ணலாம் டிஎன்பி செய்ய நினைச்சிருக்கேன் மேடம். பட் எனக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப கான்பிடன்டா இருப்பேன். ஆனா இப்ப எதுக்குத்தான் பயமா இருக்கு, என்னால முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி. ஃபேமிலி நம்ம தான் பாத்துக்கணும், ஆனா ஒருவேளை டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரே பயமா இருக்கு. சரிம்மா, இது வரைக்கும் வேஸ்ட் ஆனதே போதும், இனிமேல் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு போக்கஸ் பண்ணிக்கணும். கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா நமக்கு ஒன்று ஆசைப்பட்டோம் அது கிடைக்கலன்னு ஒண்ணு ஒரு இழப்பு, அந்த இழப்பின் காரணமாக உள்ளுக்குள்ள ஏற்படும் தாக்கம், இதனாலேயே ஒரு சிரத்தையின்மை, ஒரு கவனக்குறைவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ முதல் கட்டமா மூட கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கணும். இதுக்கு எளிதான வழி மியூசிக் நிறைய கேட்கறது, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரியே மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்படி செய்தும் மனசு ரிலாக்ஸ் ஆகல அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுவாங்க. வெறும் கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி சிகிச்சை, கான்சென்ட்ரேஷனும் இல்ல மனசும் சோர்வா இருக்குன்னா அதுக்கு வேற மாதிரி சிகிச்சை. சோ முதல் கட்டமா என்ன உங்களோட பிரச்சனைன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதை முடிவு பண்ணிட்டு அதை நீங்களா எப்படி தீர்க்கலாம்னா சின்ன விஷயமா இருந்தா நீங்களே தீர்த்துக்க முடியும். உங்களால தீர்த்துக்க முடியாத பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர் போய் பாக்குறது நல்லது. கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனை கூட்டுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அது போக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க தீவிரமா யோசிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்க பிரச்சனையில இருந்து நிச்சயமா நீங்க வெளிவர முடியும். நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் ருத்ரா. நம்ம வாழ்க்கையில வழிகாட்டியா நினைக்கிற நிறைய பேர் கடந்து வந்த பாதைய வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுல 1000 துன்பங்கள் மறைஞ்சிருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டிதான் அவங்களோட இலக்கை அடைஞ்சிருப்பாங்க. துக்கம்ங்கிற சோதனைகளை கடந்து பலருக்கு முன்னோடியா தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.